கரூரில் நடந்த டிவிகே பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 41 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்துக்குமே நம்ம அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே மாற்றி ஒருத்தவங்கள குறை சொல்லிட்டு தான் வரோம். ஆனால் உண்மையிலே அதுக்கு யார் காரணம் அப்படின்றத நம்ம யாருமே கடைசி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்கில் டெத் ஆனது நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படுறதுக்கு நடந்ததும் இருந்திருக்காது கண்டிப்பாக. பட் இது முக்கியமான காரணம் அங்கே போன நம்ம தான். அங்கே அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும். அந்த இடத்துக்குலாம் எதுக்கு நம்ம சின்ன குழந்தைங்களை, வயசானவங்களை, பெரியவங்களை, லேடிஸை கூட்டிகிட்டு போகணும் சொல்லுங்கள்? அங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் 20லேருந்து 30 ஏஜ் கேட்டகரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். அவங்க கண்டிப்பாக எப்படி இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போது அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக ஒரு மீட்டிங்காக அந்த கூட்டம் வருது அப்படின்றத தாண்டி அங்கே ஆக்டர் விஜய் ஒரு நடிகர், ஒரு ஃபேன், அந்த அவரோட ஃபேனாக வந்து தான் எல்லாருமே போகிறாங்க. அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போயிட்டு அவரோட அந்த கட்சி கொடி அவர்கிட்ட கொடுக்கணும் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே போகிறாங்களே தவிர அங்கே ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்குது, அவர் சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யாருமே அங்கே போனவங்க சொல்கிறேன் யாருமே அப்படி பார்க்கல. ஏன்னா நானே சில வீடியோஸில் பார்க்குறேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 பேர் அப்படியே ஓடுறாங்க. சில பேர் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஏறி அந்த கூரையை பிச்சுட்டு வராங்க. சில பேர் டிரான்ஸ்ஃபார்மரத்தில் ஏறுறாங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் இவ்வளோ இன்சேனாக இருக்கணுன்றது எந்த ஒரு அவசியமே இல்லை. ஓகே, நீங்கள் ஒருத்தரோட ஃபேனாக இருக்கலாம், பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ நம்ம எப்படி அந்த ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான். ஏன்னா அவங்க வருவாங்க, அவங்க அந்த பார்ட்டி நடத்துவாங்க, ஒரு மீட்டிங் போடுவோம், அவங்க போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலி யார் பாப்பா? ஸோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். பட் இதெல்லாம் யாருமே அங்கே யோசிக்காமல் நடந்துங்கிறது தான் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தது காரணம். பிகாஸ் சில பேர்லாம் சொல்கிறாங்க காலையில் 11 மணிலேருந்தே வெயிட்டிங்கில் இருக்காங்க, சாப்பிடாமல் கொள்ளாமல் தண்ணி குடிக்காமல். அங்கே இருந்தால் ஆப்வியஸாக இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அது அந்த அளவுக்கு வந்து யூஸ் கிடையாது. ஸோ நம்மளே கொஞ்சமாச்சு ஒரு ரெஸ்பான்சிபிளாக யோசிக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமே, அது அப்படி இருந்து என்ன ஆக போகுது? ஓகே, நான் வந்து இதுக்காக வந்து நான் வந்து விஜய் வந்து அவங்கள பார்க்க வேணாம் அப்படி நான் சொல்ல வரல. பட் ஆனால் பார்க்கலாம், ஒரு சேஃபாக ஒரு தூரத்தில் இருந்தோ இல்லை அங்கே கூட்டம் இருக்குன்னா அங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாமா? ஸோ இதில் வேறு ஒருத்தவரெலாம் வந்து பேட்டி கொடுக்குறாரு, நான் வந்து காலைல 11 மணிலேருந்து இங்கே விஜய் சாரை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக வேறு சொல்கிறாரு. அது ஃபுல்லாக விஜயனுக்கு மட்டும்தான், அவருக்காக மட்டும்தான் வந்த கூட்டம். பட் பாவம் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்டாக 41 பேருன்றதெல்லாம் வந்து அது மிகப்பெரிய நம்பர். இதை கண்டிப்பாக அவருக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாரு, அதை எப்படி பண்ணுவார், அவர் ஃபஸ்ட்டு இதை எப்படி அவர் அட்ரஸ் பண்ணுவாருன்றதே எல்லாருக்குமே தெரியல. பட் இந்த நிலைமையில் வந்து நம்ம அவரு காரணம் இவரு காரணம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கோமா, நம்ம ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறோமான்றதை ஃபஸ்ட் நம்ம யோசித்து ரெஸ்பான்சிபிளாக இருங்க. சேஃபாக மீட்டிங் போங்க, சேஃபாக மீட்டிங் போயிட்டு வாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தான் முக்கியம். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம்.